அதுதான் கொஞ்சம் கஷ்டமான நேரம். நம்மளை எடுத்து உருக்கி அந்த மோல்டில் ஊற்றி அதை ஆற வைத்து அதை ஒளியினால் இல்லாட்ட சம்மட்டினால் அடித்து நம்ம ஆண்டவர் எந்திரமாய் மாற்றுகிறார். ஏன் பாஸ்டர் என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம்? நீ எந்திரமாய் மாறிக்கொண்டிருக்கிற. பாருங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆள் நீங்கள் இப்போ இல்லை. இப்போ உங்களை ஏமாற்ற முடியாது, உங்களை வஞ்சிக்க முடியாது. என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் இப்போ நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. நம்ம சபையில் நிறைய பேரை நான் அப்படி பார்க்கிறேன். அவ்வளவு பூவை போன்றவர்கள், பஞ்சை போன்ற மென்மையானவர்கள். அவங்க போன பாதை, அவங்க போன உபத்திரவம், அவங்க போன பிரச்சனை அவர்களை கூர்மையான எந்திரமாய் ஆண்டவர் மாற்றிட்டார். ஹல்லேலூயா. புதிய கூர்மையான போரடிக்கும் கருவி ஆக்குவே உன்னை. புதிய கூர்மையான போரடிக்கும் கருவி ஆக்குவே. மலைகளை பிடித்து பொறுத்திடுவாய், மலைகளை பிடித்து பொறுத்திடுவாய். குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். தினம் 3 வேளை ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர் தானியேல். தினம் 3 வேளை ஜெபம் பண்ணுகிறார். அது வழக்கமான ஜெபம். அவர் தீர்க்க தரிசனத்தை அறிந்து கொள்ளுகிறார். இதுதான் தன் ஜனங்கள் விடுதலை பெறுகிற காலம், எழுப்புதலின் காலம், தேசம் மாற்றப்படுகிற காலம், தன் ஜனத்திற்கு ஒரு விடிவு காலம் இருக்கிற காலம். அதை அறிந்தவுடனே அவர் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறார். இதுவரை வழக்கத்தின்படி தினம் 3 வேளை ஜெபித்தவர் ஆன காலத்தை அறிந்த பொழுது அவர் விசேஷமாய் உபவாசம் பண்ணி ஜெபிப்பதற்கு தன்னை அர்ப்பணித்து நின்றார். காலம் இது எழுப்புதலின் காலம், தேவன் தேசத்தை மாற்றுகிற காலம். இந்த ஜெபம் போதாது, நாம் ஜெபிக்கிற ஜெபம் போதாது. திருப்தி அடைந்து விடாதீர்கள். தானியேலுக்குள்ளே உண்டானதை போல ஒரு பயங்கரமான ஜெப எழுப்புதல் இன்றைக்கு நமக்கு தேவை. காலத்தை அறிந்து கொள். அதுதான் கொஞ்சம் கஷ்டமான நேரம். நம்மளை எடுத்து உருக்கி அந்த மோல்டில் ஊற்றி அதை ஆற வைத்து அதை ஒளியினால் இல்லாட்ட சம்மட்டினால் அடித்து நம்ம ஆண்டவர் எந்திரமாய் மாற்றுகிறார். ஏன் பாஸ்டர் என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம்? நீ எந்திரமாய் மாறிக்கொண்டிருக்கிற. பாருங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆள் நீங்கள் இப்போ இல்லை. இப்போ உங்களை ஏமாற்ற முடியாது, உங்களை வஞ்சிக்க முடியாது. என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் இப்போ நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. நம்ம சபையில் நிறைய பேரை நான் அப்படி பார்க்கிறேன். அவ்வளவு பூவை போன்றவர்கள், பஞ்சை போன்ற மென்மையானவர்கள். அவங்க போன பாதை, அவங்க போன உபத்திரவம், அவங்க போன பிரச்சனை அவர்களை கூர்மையான எந்திரமாய் ஆண்டவர் மாற்றிட்டார். ஹல்லேலூயா. புதிய கூர்மையான போரடிக்கும் கருவி ஆக்குவே உன்னை. புதிய கூர்மையான போரடிக்கும் கருவி ஆக்குவே. மலைகளை பிடித்து பொறுத்திடுவாய், மலைகளை